வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஜுகேஷன் ஃபார் யூ தமிழா. ஆசிரியர்களுக்கு வணக்கம். கடந்த சில வீடியோக்களாக பார்த்திங்கன்னா நம்ம யூஜிடிஆர்பி தேர்வை பற்றியே பார்த்துருந்துருப்போம். எப்படி ரிவிஷன் பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா இன்னும் ஒரு 3 வாரங்களில் தேர்வு நடக்க போது அதுக்கு எல்லாருமே முழு மூச்சாக தயாராகிட்டு இருப்பீங்க. தொடர்ந்து பாசிட்டிவ் மைண்டோடு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் திரும்ப கொஷின்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் ப்ராக்டிஸ் புக் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் உங்களுக்கு எல்லா மேட்ச் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்லாம் இருக்கும். வேணுன்னா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதை பற்றி நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் தம்ப்நெயில்லையும் டைட்டில்லையுமே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, டிஆர்பி பாலிடெக்னிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் ஆனுவல் பிளானர் 2024 வீடியோ எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானர் என்ன சொல்லியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜனவரி 7 அன்றைக்கி நமக்கு பிடிஎஸ்என்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு இருக்கும், அது வரும். அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி நடக்கும். டிஆர்பி பாலிடெக்னிக் 2024 நடக்காது. ஆனுவல் பிளானரில் சும்மா கொடுப்பாங்க, பட் 2024 நடக்காது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ நிறைய பேர் ஒத்துக்கலை. 2024 கண்டிப்பாக டிஆர்பி பாலிடெக்னிக் நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க. இது எதாவது 2023லேயும் சொன்னீங்க. நான் 2023 வீடியோ பண்ணும்போது அப்பயே சொல்லிட்டேன், இந்த வருஷம் கண்டிப்பாக தேர்வு நடக்காது அப்படின்றது. ஏன்னா அது ஹை பெய்டு சேலரி அப்படின்னும் போது போஸ்டிங் அடிக்கடி போட மாட்டாங்க. இன்னொன்று, எப்படி டிஆர்பி போர்டோ எப்படி கவர்மெண்ட்டோ நடந்துகிட்ருக்கு உங்களுக்குன்னு தெரியும். எந்த ஒரு போஸ்டிங்குமே போடுறதில்ல. டிஎன்பிஎஸ்சியில் இருந்தாலும் சரி, டிஆர்பியில் இருந்தாலும் சரி, எப்போ ஒன்று அப்போ ஒன்று போடுறது, ஒரு 5 மாதத்துக்கு ஒன்று இந்த மாதிரி போஸ்டிங் போட்டுட்டு இப்படி தான் காலம் தாத்திட்டுருக்காங்க. பாலிடெக்னிக் மாதிரி இருக்க ஒரு ஹை சேலரி இருக்க போஸ்ட்லாம் அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படி தான் போடுவாங்க அப்படின்ற கணக்கு வச்சு தான் நம்ம சொன்னது. சரிங்களா? அப்போ நிறைய பேருக்கு அதில் உடன்பாடு இல்லை. நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 2023 முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 10 நாளில் முடிஞ்சிச்சு. 2024க்கு இப்போயும் சொல்கிறேன், கண்டிப்பாக தேர்வு 2024 நடக்கிறது கடினம். ஏன்னா இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர், அதாவது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு கேஸில் மாட்டியிருக்காரு. அவருக்கு என்ன தண்டனை அப்படின்றது நாளைக்கு வரும். அது பொறுத்து தேர்வு இன்னும் தாமதமாகறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இப்போ சப்போஸ் அவருக்கு இந்த மாதிரி சிறை அந்த மாதிரிலாம் எதனா ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக தேர்வு இப்போதைக்கு நடக்கவே நடக்காது. ஏன்னா அவர் கையெழுத்திடணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. மினிஸ்டரோட சைன் எல்லாமே எதுவுமே நடக்க முடியாது. இன்னொரு மினிஸ்டராக அவங்க போடுறதுக்கே பல மாதம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்து அவங்க எக்ஸாம் வைக்கிறதுக்கு முன்னெடுத்து நடக்கிறது இப்படின்றதுக்கெலாம் கண்டிப்பாக ஒரு வருடம் இதையே ஓட்டிடுவாங்க. நார்மலாக இருந்தாலே அவங்க 5-6 மாதம் ஓட்டுவாங்க. இப்படி இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே தாமதமாகும். எக்ஸாம் வராது அப்படின்னு கிடையாது, ஆனால் 2024 வராது. 2025 லாஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை 2025 மிடில் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இன்னும் ஒரு வருடத்துக்கு தேர்வு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி தான். இதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இதை நீங்கள் எய்ம் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஆகணும். நீங்கள் மாட்டின தேர்வு இப்போ வந்துடும், அவங்க ஆனுவல் பிளானரில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா படிக்கிறதுல தப்பு இல்லை. பட் நீங்கள் ஒரு வேலையை விட்டுட்டு படிக்கிறீங்க, அப்படியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம இருக்கிற இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறோம். நாளைக்கு கிளியராக தெரிஞ்சிடும். சப்போஸ் எதனா ஃபைன் மட்டும் கட்டணும், இந்த மாதிரி எதனா ஒரு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா மேபி ஒரு 2025 ஃபஸ்ட்டில் நடக்கலாம். அப்போ கூட 2024 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இல்லை வேறு எதனா சொல்கிறாங்க கோர்ட்டில் அப்படின்னா கண்டிப்பாக 2025 லாஸ்ட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. என்னடா இப்படி சொல்கிறாரு, எக்ஸாம் வராதா இப்படின்னா நினைக்காதீங்க. இருக்கிற ரியாலிட்டியை நம்ம சொல்லி தான் ஆகணும். யூஜிடிஆர்பி தேர்வுக்கு நான் ஃபஸ்ட்லேருந்தே கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போதே திரும்ப சொல்லிகிட்டே இருந்தேன், யூஜிடிஆர்பி தேர்வு கண்டிப்பாக நடக்கும், சீக்கிரமே அறிவிப்பு வரும், படிங்கன்ட்டு. அப்போ எல்லாருமே வராது இந்த மாதிரி 149 கேன்சல் பண்ணுறவங்க ஜியோ அப்படின்னீங்க. அப்போ நான் கண்டிப்பாக தெளிவாக சொல்லிகிட்டே இருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நீ கோச்சிங் சென்டர் வச்சுருக்கியா, அதுவான்னு பேசுனாங்க. நம்ம கோச்சிங் சென்டர் எதுவுமே வச்சிடல. நடக்கும் அப்படின்னு நமக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து கிடைச்ச தகவலை யூஸ் பண்ணி தான் நம்ம சொன்னோம் யூஜிடிஆர்பி தேர்வு விரைவிலே நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அறிவிப்பு வந்துச்சு. இன்னும் ஒரு 5 நாளில் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. டிஆர்பி பாலிடெக்னிக் பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. 2025 24 இல்லை 25 எதிர்பார்க்கலாம். சரிங்களா? மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.